My chest no fucking blouse up. Bitch, I make it rain shower. You did that. They wanna know a thing about you. You feel that. You don't. ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராண்ட் மொபைல் கேமோட டாஸ்க்கு தான் பார்க்க போகிறோம். என்ன டாஸ்க்னா பிகைனியர் டாஸ்க் வந்து முடிச்சிட்டோம். அதனால் மெயின் டாஸ்க்கு போகலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கூட அப்படியே ஒரு பெல்லைக்கானே ஆன் பண்ணி விட்ருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு காய்ஸ். இப்போ என்ன டாஸ்க்குன்னு பார்த்துடலாம் வாங்க. டாஸ்க் அழுத்தியாச்சு வாங்க. என்ன டாஸ்க்குன்னா பஸ் ஓட்டணுமா. பஸ் ஓட்டுற இடம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் வாங்க ஓடிடலாம் வாங்க. அங்கே போயிட்டு ஜம்ப் பண்ணி எதிரி குதிச்சுட்டு வாங்க. இங்கே ஒருத்தர் நிற்பார், அவர்கிட்ட போயிட்டு வேலையை வாங்கிக்கலாம். இந்த காரை நவுத்த முடிஞ்சதான்னு பார்த்தேன், நவுத்த முடியல. போயிட்டு அர்பன் அகர்மா ஓட்டலாம் வாங்க. அதுதான் கொஞ்சம் சின்ன இடம், சிட்டி உள்ளே ஓட்டுறாப்புல. கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு 8 போட்டு அப்படியே கொஞ்சம் வேகமாக போயிட்டு இந்த மாதிரி அம்புக்குறி போட்டிருக்க இடத்துலலாம் போகணும். இந்த ரெட் கலரில் காமிப்பாங்க, இப்போ வாங்க காமிக்கிறேன். அப்படியே போயிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் தூரத்துலேயே அந்தந்த வளைய சொல்கிறாங்க, வளைஞ்சிக்கலாம் வாங்க. வாங்க போயிட்டு இங்கே பாருங்கள் கைஸ், இதுக்கிட்ட நிப்பாட்ட சொல்கிறாங்க. வீட்டே பேசஞ்சர் ஏறுவாங்களாம், அதனால் நிப்பாட்ட சொல்கிறாங்க வாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணிடுவேன்னா பொறுமையாக போகணும், 60 ஸ்பீட்லேயே போகணும். ஆனால் நான் வந்து தாண்டி போயிட்டேன், அதனால் ஃபைன் போட்டாங்க கைஸ். வாங்க டிராஃபிக்கில் நின்றுக்கலாம் பாருங்க. நம்ம காருக்கார அண்ணன் கூட வந்து நின்றுட்டுருக்காரு வாங்க. இது க்ரீன் சோன் போட்டாங்க, அதனால் போயிடலாம். க்ரீன் சிக்னல் வாங்க. கொஞ்சம் தூரத்தில் அடுத்த ஒரு ஸ்டாப் வந்துருச்சு கைஸ் பாருங்கள். அப்படியே போயிட்டு நிப்பாட்டிடலாம். வெயிட்டிங் பேசஞ்சர். அவ்வளோதான் கைஸ், கிளம்பியாச்சு வாங்க. கிட்டாக போயிடலாம். அவ்வளோதான் கைஸ், போயிட்டாச்சு. போயிட்டே இருக்கலாம். பிரேக் அடிச்சுக்கலாம். கொஞ்சம் பின்னாடி வரணும். யாராச்சும் பின்னாடி வந்து இடிக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்தாச்சு வாங்க. லைட்டாக பின்னாடி நோத்திட்டே வாங்க. அவ்வளோதாங்க, போயிட்டே இருக்கணும். இங்கேயும் டிராஃபிக்னு நினச்சேன், ஆனால் க்ரீன் சிக்னலில் தான் இருந்தது. இப்போ பாருங்கள் கைஸ், வீட்டில் தான் கைஸ் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு. ஸ்கூட்டிக்காரர் வந்து டேரெக்டாக பஸ்ஸை வழிமறிக்கிறப்பல வந்து கீழே விழுந்துருவார். நம்ம பஸ்ஸு திரும்பிடுவோம், அதுதான் நடக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள் கைஸ், வீட்டில் வந்து ஒருத்தர் ஏறுவார், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஏறுறாரா, அவர் பார்த்தீங்களா என்னையவே அடித்து கீழே தள்ளிவிட்டு ஏறிட்டார். இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் ஏறுறதுக்கு பார்ப்பாங்க, அவங்களே அடித்து கீழே தள்ளியாச்சு. நாங்கள் டோர் மட்டும் திறந்துருக்கு, அது பார்த்துக்கலாம் வாங்க. யாராச்சும் வந்தால் பார்த்துக்கலாம். இங்கேயும் க்ரீன் சிக்னல், அதனால் போயாச்சு. இந்த ஒரு வளைவு, இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து தான் வளையிறப்போ இருக்கும் பாருங்கள். நிறையா 3 ரோடு மாதிரி பிரியறதுனால பாருங்கள் கைஸ், பார்த்து தான் வளையிறப்போ இருக்கும்னு சொல்லி வாயம்பரத்துக்குள்ளே ஒருத்தன் பின்னாடி வந்து இடிக்கிறாங்க கைஸ். என்னத்த சொல்ல, அதுதான். இந்த இதில் போயிட்டு இப்போ ஒரு டர்னிங் வரும், அந்த டர்னிங்கில் விளையணும். இந்த இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் விளையாடுறதுக்கு. எனக்கு கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு எப்படின்னு தெரில வாங்க. இங்கே பாருங்கள் கைஸ், எப்படி ஒரு மேப்பு. அவ்வளோதான் பாருங்க கைஸ், ஏதோ ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஏதோ ஒரு இடம் கொண்டு வந்து விட்டாங்க. இதுதான் ஹகர்பன்னா, ஏதோ ஒரு பன் எங்கேயோ கொண்டு வந்து விட்டாங்க. மேப்பை காமிச்சுது, போயாச்சு. பேசஞ்சர் வேறு ஏஎஃப்கே போயிட்டார், என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவ்வளோதான், இந்த இதில் வளைஞ்சு அவ்வளோதான். அவர் ஏஎஃப்கேலேருந்து வந்துட்டார் கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், இந்த இடத்துல நான் கொஞ்சம் சொதப்பிடுவேன். அவங்க வழி மறிச்சிட்டு இருக்கிறதுனால டேரெக்டாக ஏறிடுவேன், அதனால் ஒரு பிரச்சனை ஆகிடும் பாருங்கள். அப்போ பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க பாருங்கள் கைஸ். இப்போ வண்டியை நிப்பாட்டிடுவோம். இறங்கிட்டே நான் வந்து டோர் சாத்தணும்ல, அதனால் டோரை சாத்திட்டே லாக் பண்ணிடுவேன். வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரம் நிற்பேன், அதாவது வெயிட்டிங் பேசஞ்சர் கைஸ், அதனால் வெயிட் பண்ணுவோம். வெயிட்டிங் பேசஞ்சரில் வந்துட்டு நம்ம ஆளுங்களை ஏற்றணும்ல, அதனால் யாருமே இல்லாட்டியும் வெயிட் பண்ணணும், அதுதான் நம்மளோட இது. 10 செகண்ட் நிப்பாட்ட சொல்லுவாங்க. பாருங்கள், பிரேக் அடித்து நிப்பாட்டிடுவோம் பாருங்கள் கைஸ். அவர் பாட்டுக்கு இந்த வெயிட்டிங் பேசஞ்சரில் நிற்காமல் அவர் பாட்டுக்கு போயிட்டார், அதனால் ரிட்டன் அழைச்சிட்டு வந்தாரா பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி வருவாருன்னு பாருங்கள். பாருங்களேன், இந்த இதில் கரெக்டாக வளைஞ்சிட்டோமா. அவர் பாருங்கள் ராங் ரூட்டில் வராரு பாருங்கள் கைஸ்.
அவர் போகிறதுலாம் மேட்ரு இல்லை, இப்போ போயிட்டாங்க பாருங்கள், நமக்கு ஆப்போசிட்டாக வந்து நிப்பாட்டுவார். அதுதாங்க கைஸ் பிரச்சனையே. நானும் கண்ட்ரோல் இல்லாமல் போய் இடிச்சிட்டேன், அதனால் கொஞ்சம் பஸ்ஸு டேமேஜ் ஆகிடுச்சு. பாருங்க கைஸ், பின்னாடி வந்து இடிச்சிட்டான் அதுக்குள்ளே இன்னொருத்தன். அவ்வளோதான், நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, அதனால் நான் பாட்டே கிளம்பிட்டேன். இந்தாண்ட இருக்கிறது வந்து பைக் ஷோரூம் கைஸ். அப்படியே கொஞ்சம் தூரத்துலேயே பார்க்கிங் இருக்குது. இந்த வளைவில் வளைஞ்சா இங்கிட்ட ஒரு குரோட் மாதிரி இருக்குது, அது வந்து கார் மாடிஃபை பண்ணுறது. அந்த இங்கே பாருங்கள், இதுதான் இந்தாண்ட சைடில். அவ்வளோதான் கைஸ், இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த பஸ் நகர்ந்த உடனே நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு அவ்வளோதான், வெயிட்டிங் பேசஞ்சர்லேருந்து அவ்வளோதான் கைஸ், இதோட டாஸ்க் கம்ப்ளீட்டட். வாங்க வேலையை நிப்பாட்டிடுவோம், இறங்கிட்டு. அவ்வளோதான் கைஸ், இதோட டாஸ்க் கம்ப்ளீட்டட். டாட்டா பை பை. அடுத்த டாஸ்க் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.